அப்படின்ற கொஸ்டின் கேட்குற அளவுக்கு இந்த படம் வந்து அவங்க இதுலேயே புரியுது வருது. ஆக்சுவலி இன்னும் செகண்ட் வாரம் ரொம்ப எதிர்பார்க்கும். ஏன்னா கமலஹாசன் சாருக்கு அந்த ஃபினிஷிங் ஷாட்டில் நாங்கள் வந்து அப்படியே அந்த சீட்டு முனையில் தான் உட்காந்துட்டு இருக்கோம். சற்று முடிஞ்சோன்னா எங்களுக்கே அது ரொம்ப ஒரு ஃபீலாக இருக்குது. எதிர்பார்க்க முடிஞ்ச மாதிரியே தெரியல. ஏன்னா அந்த பார்த்துட்டே இருக்கும் படத்தை. ஆமாம், ஷாக்கிங்காக இருக்குது எனக்கு இன்னும். ஸோ ஆக்சுவலி நல்லா சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 2 கேட்ட மட்டும் மைண்டில் இல்லை. ஏன்னா அந்த ஸ்டோரி வந்து நம்மளாம் படிச்சிருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம், பெரியவங்க சொல்லியிருக்காங்க, நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு புரியுது. தெரியாதவங்களுக்குன்னா அந்த மேபி இருக்கலாம். ஏன்னா இப்போ இது யார், இப்போ கொஸ்டின் பண்ணுறாங்களே அந்த மாதிரி கேட்கலாம். இது யார் கர்ணன் யாருமா, இவங்க என்ன போராட்டம் நடந்துச்சு, என்ன போர் நடந்துச்சு, இப்போ ஏன் இப்படி இருக்குன்ற கேட்குற கொஸ்டின்ஸ் வருதுன்னா அவங்களுக்கு தெரியாதனால மேபி அதுக்கு தான் இருக்கலாம். தவிர அதுக்கு அவங்களுக்கு வேணால் அந்த கொஸ்டின்ஸ் இருக்கலாம். பட் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன, எங்களுக்கு அந்த ஸ்டோரிலாம் தெரியும், நாங்கள் பார்த்துருக்கோனால எங்களுக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப எதிர்பார்க்கணும், நெக்ஸ்ட் பார்க்கணும், ரொம்ப ஆர்வமாக இருக்கும். கண்டிப்பாக அதுதான் பிரச்சனை. இட்ஸ் நாட் அபவுட் விஜய், ரஜினி, அஜித். இட்ஸ் நாட் அபவுட் லைக் தட். இட்ஸ் அவர் ட்ரெடிஷ்னல். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மகாபாரதம் கதை வந்து உண்மையாக பொய்யாங்கிற ஆராய்ச்சிக்குள்ளே நம்ம போக வேணாம். பட் ஈவன் தோ லைக் சிவனுக்கு வந்து யாரோ ஒருத்தர் ஸ்டோரி சொல்ல போய் தான் இந்த மகாபாரதம் ஸ்டோரி உருவாச்சின்னு சொன்னாங்க. ஓகே, அது வந்து பொய்யா கூட இருந்துட்டு போட்டோம். பட் தெரிஞ்சுக்கலாமே, நம்ம நாலேஜை நம்ம வளர்த்துக்கலாமே. அதுதான் பிரச்சனை. இந்த ஜென்ரேஷன் வந்து அதை தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக தெரிஞ்சு இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கணும். எபிக் ஸ்டோரி, ஏஷியன் ஸ்டோரி நம்ம வந்து சேம் அவங்கக்கிட்ட சொன்னது தான். கொலை, ரேப்பு, கற்பழிப்பு, க்ரைம் அதெல்லாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறத விட நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா இன்னும் நம்ம மூளையை வளர்த்துக்கலாம். கண்டிப்பாக அதாவது வந்து ஒழுக்கங்கிறது நம்மளோட ஏஷியன்ட்டில் ஆரம்பத்துலேருந்தே சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு தர்மம்னா என்ன, அதர்மம்னா என்னன்னு. ஸோ அதை தெரிஞ்சாவே நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம வந்து ரேப் வீடியோ மூவி பார்த்து தான் நம்ம திருந்தணும்னு கிடையாது. நம்மளோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம திருந்தலாம். ஸோ மகாபாரதம் தெரிஞ்சவங்களுக்கே கொஞ்சம் படம் பார்க்க கிளாரிட்டியாக இருக்கும். படம் பார்க்க தெரியாதவங்க, சப்போஸ் கதை தெரியாதவங்க இருந்தாங்கன்னா சில பேர், ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க படம் புரியலன்னு சொல்லிட்டு, அந்த அவுட்லைன் அஸ்வத்தாமன் அந்த ஒரு சில கேரக்டர் மட்டும் தெரிஞ்சுட்டு வந்தால் படம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நான் சில பேர் இப்போ எங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி இப்போ அம்மா காலத்தில் ஒரு அவங்களாம் பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அவங்க பெரிய அடுத்து நாங்கள் ஜென்ரேஷன், இங்கே ஜென்ரேஷன் எப்படி சொல்ல எங்களுக்கே தெரியல. ஏன்னா அதுக்கான டைமும் இல்லை. எப்படி புரிய வைக்கணும், எப்படி சொல்கிற டைம் எல்லோரும் அந்தந்த ஒரு அவசரத்தில் இருக்காங்க. ஸோ இங்கே மாதிரி இப்போ குழந்தைங்களுக்கு, இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு, இப்போ இருக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக இது பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கலிகாலன்றது என்ன, அப்புறம் வந்து இப்போ வரப்போகிற நம்ம என்னது கல்கின்றது என்ன, அவங்க யார் அந்த ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இப்போ எனக்கே இந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் இருக்குன்னா இவ்வளோ மேக்ஸிமம் எங்களுக்கு தெரியும். இருந்தவங்க எங்களுக்கு இப்படி இருக்குன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பாக இந்த மூவி கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். அப்படி தெரிஞ்சவங்களுக்கு புரியுங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. எல்லாரும் பார்க்கலாம். இன்னும் மகாபாரதம் படிச்சுட்டு வந்து பார்த்தாங்கன்னா இன்னும் நல்லா அவங்களுக்குள்ளே வந்து கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். பிகாஸ் மகாபாரதம்ங்கிறது நம்மளோட ஹிஸ்ட்ரி. அது வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கண்டிப்பாகவே தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒரு நல்ல சான்ஸ். ஒன்றும் இல்லை, நானே ப்ரமோட் பண்ணுறேன். யூடியூப்பில் 278 வீடியோ இருக்குது. மகாபாரதம் போட்டிங்கன்னா எபிசோடு 1லேருந்து வரும். பீஷ்மர் பிறந்ததுலேருந்து கிருஷ்ணருக்கு சாபம் கொடுத்த எபிசோடு வரைக்கும் இருக்குது. நீங்கள் அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபிலிம் ரொம்ப கனெக்ட் ஆகும். கிருஷ்ணர் அன்னைக்கு ஏன் அஸ்வத்தாமனுக்கு சாபம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது இந்த படம் ஒரு தெளிவான ஆன்சர். அன்றைக்கி கிருஷ்ணர் மட்டும் அஸ்வத்தாமனுக்கு அந்த சாபம் கொடுக்கலனா இன்றைக்கி இந்த படத்தில் வந்து அஸ்வத்தாமன் இல்லை. அதுதான் மெயின். அதில் மகாபாரதத்தில் வந்து கிருஷ்ணர் சாபம் கொடுத்ததுனால மட்டும்தான் இன்றைக்கி இந்த படம் வந்து கிருஷ்ணர் லைக் அஸ்வத்தாமனால் ஸ்ட்ராங்காக நிற்க முடியுது. ஸோ அது ஒரு மெயின் ரீசன். இப்போது லைக் அவர் கிருஷ்ணர் அவதாரம் ஒன்றா எடுத்துகிட்டு வந்த மாதிரி இந்த படத்துலையுமே அவதாரம் எடுக்கிற கதை மாதிரி தான் இருக்குது. ஒரு 6000 வருஷம் கழித்து கிருஷ்ணர் எப்படி பிறக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு சீன் தான் அந்த படம் தான் எடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இப்போ ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக தேவைப்பட்ட ஒரு படம் தான் இது. ஆக்சுவலாக எப்படின்னா இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் யாருக்குமே அந்த காலத்து ராமாயணமோ எதுவுமே பார்த்துருப்பாங்களே தெரியாது. நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் கதைங்கள, ஒரு பிக்சர் தெரியாது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எப்படி சொன்னால் எப்படி அவங்க மைண்டில் போகுமோ அந்த மாதிரி ஒரு இதில் எடுத்திருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக். அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ அந்த மூவி வேறு லெவல். ஆக்சுவலாக மூவி முடிஞ்சு வரும்போதே இங்கே பசங்க எங்களோட குட்டி கேட்குறாமா, இது யார், இது அர்ஜுனர்னா யாருமா, இவங்க யார் அப்படின்ற கொஸ்டின் கேட்குற அளவுக்கு இந்த படம் வந்து அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா அவங்க ஜென்ரேஷன் தகுந்த மாதிரி எடுத்திருக்காங்க. வார்த்தைங்க இல்லை, சான்ஸ் இல்லை, மைண்ட் ப்ளோயிங், சூப்பர் மூவி. எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும்.
அதுதான் ஏன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. கண்டிப்பாக பார்க்கலாம், இந்த மாதிரி படத்தெல்லாம் கண்டிப்பாக பார்த்து அவங்க ஆதரவு கொடுத்தா நிறைய அப்கமிங் டைரக்டர்ஸ்க்குமே ஒரு இதுவாக இருக்கும், அவங்களுக்குமே ஒரு ஆசை வரும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ராமாயணம் எடுக்கலாம், இல்லை மகாபாரதத்தில் எத்தனையோ கேரக்டர் இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக கர்ணரை பற்றி எடுக்கலாம், அர்ஜுனரோட வாழ்க்கையை பற்றி எடுக்கலாம், துரோணரை பற்றி எடுக்கலாம், நிறைய இருக்குது. நீங்கள் மகாபாரதம் பார்த்தாவே நீங்கள் அதுக்கு இதுவாயிடலாம். இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கதைக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி எதை நோக்கி போகுதுன்னு தான் சொல்லி வந்திருக்காங்க. எனக்கு வந்து அப்படி பர்சனலாக எதுவுமே ஃபீல் ஆகலை. ஸோ பட் அந்த பிரபாஸுக்கு வந்து அவர் தான் கர்ணன் கேரக்டருங்கிறது முன்னாடியே நம்ம கெஸ் பண்ண முடியுது நம்மளால். ஏன்னா அவர் ஒரு சீனில் இவர் சொல்லுவார் அமிதாப் பச்சன், ஸோ அது நமக்கு தெரியுது. அதுக்கு தான் ஹேண்ட்ஸ் அப் பண்ணோம் அவங்களுக்கு. ஆக்சுவலாக ஏன் சொல்கிறோம்னா, இப்போ நம்ம வந்து ஸ்கூலுக்கு சேர்க்குறோம், முதல்லாம் புக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு நம்ம சுமந்துட்டு போயிட்டு இருந்தோம். இப்போ ஜென்ரேஷன் மாறணும்னு என்ன போச்சு, அந்த புக்ஸ் எல்லாம் குறைச்சி வேறு மாதிரி டெக்னிக் கொண்டு போயிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளோட பாரம்பரிய ஒரு பழக்க வழக்கங்கள், நம்மளோட ஒரு கல்ச்சர் எல்லாமே சொல்லணும்னா அதுக்கான ஒரு இது வேணும் இல்லைங்களா? எப்படி நாங்கள் எங்கள் ஜென்ரேஷன் சொல்லி கொடுக்குறது, நம்மளும் அதுக்கு முடியாமல் போச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்க, இந்த மாதிரி அவங்க கஷ்டப்பட்டு இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது அவங்க மைண்டில் எப்படி போனால் ரீச் ஆகும், எப்படி அவெஞ்சர் மூவிஸு, எப்படி இந்த இங்கிலீஷ்காரங்க தான் பண்ண முடியுமா, ஏன் நம்ம ஆளுங்க பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயத்தை எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஜென்ரேஷனுக்கு வர வைக்கணுன்ற மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஃபுல் டீமுக்கு ஹேண்ட்ஸ் அப். கரெக்டாக தானே காமிச்சிருக்காங்க. இப்போ அதுதான் பாருங்கள், இப்போ நம்மளோட தாத்தா பாட்டிலாம் வந்து காரில் போனியான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பசங்க நம்ம அப்படி தான் போயிட்டுருக்குறோம். இப்போ ஃப்யூச்சரில் என்னோட ஒரு 4-5 தலைமுறைக்கு அப்புறம் கார் பைக் இருக்குமானே தெரியாது. ஒன்றும் இல்லை, இப்போவே பேட்ரி கார்ஸ் வந்துருச்சு, பெட்ரோல் இல்லாமல் பேட்ரி கார்ஸ் வந்துருச்சு, அவ்வளோதான். அது லைக் அப்டேட் தான். அந்த படத்தில் தெளிவான ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம மணிக்காக ஓடிட்டுருக்குறோம், அதில் அவங்க பாயிண்ட்ஸ்க்காக ஓடுறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் கடைசி வரைக்கும் மனுஷங்க ஏதோ ஒரு பின்னாடி ஓடிட்டு தான் இருக்கிறாங்க, யாருக்கோ கீழே லைக் அடிமையாக தான் இருக்கிறாங்க, அவ்வளோதான். இந்தியன் மேட்ல விஎஃப்எக்ஸில் இது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது, இது வரைக்கும் பார்த்ததில்ல. இல்லை ஆக்சுவலாக போர் அடிக்குதுன்னா அவங்க ரசித்து பார்க்கல, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ இருக்கிறவங்களாம் படம் எப்படி வேணும்னு நினைக்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி லைக் பண்ணுறாங்க. பட் அப்படி இல்லை, அதையும் பார்க்கணும், அதையும் நம்ம என்ஜாய் பண்ணணும், அதெல்லாம் தவறே இல்லை. இந்த மாதிரி நம்மளோட ஹிஸ்ட்ரி, நம்மளோட கலாச்சாரத்தை, நம்மளோட ஹிஸ்ட்ரி என்ன நடந்துச்சு, இது நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ போகிற இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுங்க. சொல்கிறாங்க சொல்லிட்டு அதெல்லாம் கேட்காதுங்க, அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு நம்மளோட இதை பாருங்கள், நம்ம ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும், அவ்வளோதான் சொல்ல முடியும். போர் அடிக்கல, சூப்பராக இருக்குது, இன்னும் பார்க்கணும்னு தோணுச்சு, போர்லாம் அடிக்கல. அப்படி போர் அடிக்க சொல்கிறேன், அவங்களெல்லாம் வேறு படத்துக்கு போக சொல்லுங்கள், இதெல்லாம் லாக்கி இல்லாத விஷயங்க, அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்குது, அதெல்லாம் தூக்கி போடுங்க, அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். கலரிங் நல்லா கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மல் யூஷுவல் கலர் இல்லாமல் இப்போ நம்ம கேஜிஎஃப் அதுக்கெல்லாம் ஒரு கலர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த படத்துக்கு ஒரு கலர் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க, அதனால ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கர்ணர் அர்ஜுனர்லாம் கிருஷ்ணர் இல்லாமல் கிடையாது, எல்லாமே வந்து லைக் ஒரு யூனிவர்ஸோட மேஜிக் தான். அப்படி ஒன்று இருக்குது. அதாவது நம்ம அந்த மகாபாரதத்தில் ஃபைனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா காந்தாரி என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணருக்கு ஒரு சாபம் விட்டுருவாங்க, அவ்வளோதான். கிருஷ்ணர் அதாவது கடவுளே மனித பிறவியாக பிறந்தாலும் எவ்ரி ஒன் ஹேஸ் ஒன் எண்டு, எல்லாத்துக்குமே வந்து ஒரு லாஸ்ட் பேஜ் அண்ட் லாஸ்ட் சாப்டர் இருக்குது. ஆனால் அந்த யூனிவர்ஸ் மறுபடியும் அந்த ஒரு மேஜிக் பிறக்கணுன்னா 6000 இயர்ஸ் ஆகுது. அந்த 6000 இயர்ஸ் தான் இது. அந்த 6000 இயர்ஸுக்குள்ளே இந்த மக்கள், நீங்கள் நான் இந்த உலகத்தை எப்படிலாம் மாற்றிருக்கோங்கிறது தான் இந்த படம். அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு இவனுங்க என்ன திருந்தலை, இவனுங்க நம்ம தான் காப்பாற்றணும்னு மறுபடியும் அவர் பிறந்து வராரு. அதுதான். ஐயோ, நான் சத்தியமாக செகண்ட் பார்ட்டு வரும் இப்படி போடுவாங்கன்னு நினைக்கலங்க. பிறந்துடுவாருன்னு நினச்சா ரிட்டன் பை அப்படின்னு போட்டுட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எக்ஸ்பெக்டட் தான் ஒரு 18 மினிட்ஸ் வருவான்னு சொன்னார். ஸோ அவர் செகண்ட் பார்ட்டில் பார்த்தா தான் என்னன்றது தெரியும், இதில் அந்தளவுக்கு ஒன்றும் தெரியும். ஆக்சுவலி அதுதான் ஒரு ட்விஸ்ட்டு. நான் என்ன நினச்சேன்னா, அஸ்வந்தாமனோட ஃப்ரெண்டு வந்து உயிர் நண்பன் பார்த்திங்கன்னா துரியோதனன் தான். நான் என்ன நினச்சேன்னா லைக் ஓகே, அவர் வந்து பிரபாஸ் வந்து அகெயின்ஸ்டாக தானே, அந்த குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு அகெயின்ஸ்டாக தான் ஃபைட் பண்ணுறாரு. நான் துரியோதனனாக தான் இருக்கும்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா என் செல்லக்குட்டி கர்ணராக போயிட்டாரா. ஐயோ, லைக் அது நல்லா இருந்துச்சு. அதுதான் சொல்கிறேனே, நான் எனக்கு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. படம் ஓவர்னு நினச்சேன், கண்டினியூன்னு போடுவாங்கன்னு நான் நினச்சி பார்க்கல. ஃபைனலாக கமல் சாரோட அந்த ஃபுல் பாடி இது வந்து காமிக்கிறாங்க. மேபி அது பார்ட் 2ல் தான் ஆகும். இல்லை, எனக்கு தெளிவாகவே புரியுது. எனக்கு ஏன்னா நான் இந்த படம் பார்த்ததுக்கு வந்து பிரபாஸ்க்காகவோ கமலுக்காகவோ கிடையாது, இந்த மகாபாரதம் அந்த மாதிரி எபிக் அந்த கதையெல்லாம் தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ரெகுலராக பார்த்திங்கன்னா மகாபாரத ராமாயணத்தில் எக்கச்சக்கம் நிறைய படம் வந்துருச்சு, சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டிலே எடுக்காமல் அதில் இருந்து ஒரு சில கேரக்டரை பிக் பண்ணிவிட்டு
அந்த சாகா வரம் போட்டு இன்னொரு 1800 இயர்ஸ்க்கு அப்புறம் நடந்தது இல்லையா, அந்த மாதிரி கொண்டு போனப்போ அந்த அவுட்லைன் நல்லா இருந்தது. ஸோ அதுக்காக தான் வந்தேன். எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். அதெல்லாம் வந்து நம்ம பார்ட் 2ல் தான் பார்க்கணும் எப்படி இருக்கும்னு. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஆக்சுவலி கல்கி படம் ரொம்பவே நல்லா இருக்குது. நான் வந்து யூஸ்வலாக பேசிக்காகவே மகாபாரதமோட ஃபேன். ஈவன் 2013லேருந்தே நான் வந்து மகாபாரதம் விஜய் டிவியில் பார்த்து அதுக்கு ரொம்ப ஃபேன் ஆனவ ஒவ்வொரு கேரக்டருக்கும். இந்த படம் அதோட கனெக்ட் ஆகிருக்கு, நல்லாவே கனெக்ட் ஆகிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம்.